ஹியூமன்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வழக்கம் போல விலங்குகள் செய்த சில அடாவடித்தனங்களை தான் இந்த வீடியோவில் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஆமா, அப்படியே பல போர்க்களங்களை சந்திச்சு மெடல் வாங்குறாரு. அப்படி கௌரவமா வாங்கின்னு இருக்கிறாரு. பார்க்காதே பார்க்காதே தம்பி 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 போதும். எவ்வளவு லோடு கொள்ளுமோ அவ்வளவு கொள்ளதை எடுத்துட்டீங்க. இதுக்கு மேல கொள்ளாதுறாங்க. போய் ஒரு செட்டு வச்சுட்டு வா. புறாங்களுக்குன்னு சாப்பாடு ஸ்பெஷலா கொண்டு வந்தா ஒரு குறுக்க ஒரு களவாணி பைய பூந்துடுறான். இவரை காப்பாத்துறதுக்கு எங்க 4 பேர் வேணும். இவர் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல வர நாய்ங்க எல்லாத்தையும் இன்டிமேஷன் கொடுத்து காப்பாத்துறாராம். எவ்வளவு கொள்ள பெட் வாங்கி போட்டிருக்கிறான். அந்த எருமாட்டு மேலதான் எப்ப பார்த்தாலும் உட்காந்து இருப்பியாடா நீ. ஒருவேளை மாத்திரை ஊட்டுறதுக்குள்ள நாங்க படுற அவஸ்தை இருக்குது இவனுங்கிட்ட. சார், யாராச்சும் பாக்குறவங்க நல்லுள்ளம் கொண்டவங்க என்னை அதாவது தத்து எடுத்துட்டு போறவன் திருப்பி என்னை டான்ஸ் ஆட வச்சானா அவ்வளவுதான். நல்லா நார்மலா நல்லா தத்து எடுத்துட்டு போங்க. ஏன் குளிக்கிறதுக்கெல்லாம் அழுவுறாள் இவன் கிடையாதுங்க. நீங்க ஷவர் ஆன் பண்ணி விட்டு சோப்பை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா மூக்காலே தேய்ச்சி தேய்ச்சி மொத்தமா குளிச்சுட்டு வந்துருவான். யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு நடு டேபிள் மேல ஏறி உட்காந்துதான் சாகச வித்த காமிச்சாரு. எனக்கு தொப்பை இருக்குதான் இல்லைன்னு சொல்லல. உனக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? என் தொப்பையை பிடிச்சி இழுத்து பார்த்து 2 mm எக்ஸ்ட்ரா ஆகிடுற ஒவ்வொரு நாளையும். எவ்வளவு பெரிய மனுஷன் இங்க கோவத்துல கத்தினுக்கிறேன். பஞ்சு உருண்ட மாதிரி வந்து குச்சி குச்சி விளான்னு இருக்கிற நீ. கரெக்டா பெல் அமைக்கணும் தம்பி. நீங்க பாட்டுன காத்துல உங்க கால் எங்க எட்டுதோ அங்க அமுக்குனீங்கனாலும் உங்களுக்கு சாப்பாடு தர முடியாது. ஆளை பார்த்தா நல்லா கட்டையே தடியே டெரரா இருக்கிற. ஆனா வாழலாம் ஆட்டுற. பக்கத்துல வரலாமா வேணாமான்னு தெரியலையே. Are you friendly? Okay. You beautiful. Are you friendly? சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். அவர் ஏழா உடமா ஒரு இடத்துல மாட்டின்னு இருக்கிறார். வருவாரு. டேய் மனுஷனாடா அவன். தூக்கி வீசுறான்டா எங்க இருந்து எங்கேயோ. அங்க ஒரு பூச்சி இருக்குதாமா. நான் இருக்கிற வீட்டுல நீ எப்படி உள்ள நுழைஞ்சிருப்பன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக விறுவிறுன்னு வந்து இருக்கிறாரு. சார் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 4 ப்ராப்ளம் ரெடியா வச்சிருப்பாரு. அவரா போய் மாட்டிக்கிட்டு வந்து ஹெல்ப் கேட்பாரு. அப்ப மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. கல்யாணம் முடிஞ்ச இப்பதான் கணவன் மனைவிகள் காலெல்லாம் பொழந்துட்டு தூங்கின்னு இருக்கிறாங்க. டே எருமாடுங்களா எந்திரிங்கடா, காலைல டைம் ஆயிடுச்சு. புயல் காத்துல வாக்கிங் போன இப்ப தேவையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி எதிர்காத்த எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. ஊசி எந்த பக்கம் போயிட்டு எந்த பக்கம் வருதுன்னு தவறாம பார்க்கணும். வெளியே கூட்டும் போனா முடியாதுன்ட்டான். ஐயோ ரொம்ப கோவக்காரர். போயிட்டு கதவை சாத்திட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. டேய் குண்டு பூனை என்ன பண்ணுங்கிற? ஜாலியா இருக்கிற குண்டு பூனையும் கண்ணு தருதா எதை தெரிஞ்சு தெரியல. நான் பார்த்தா குண்டு மாதிரியாடா இருக்கிறேன் நானே. என்னங்க ஆமையில பேக் மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பினுறீங்க? அங்க பாருங்க தன்னை என்ன ஃபீலிங்ஸ் தெரியல. போயிட்டு அவரை ஃபர்ஸ்ட் கவனிங்க சார். தன்னந்தனியா உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஒரு பொம்மை வாங்கி வந்து கொடுப்போம். அது தூக்கி வீசிட்டு கலர் பிடிக்கல, மாடல் பிடிக்கல, சைஸ் பிடிக்கலன்னு அதான் அவனே தூக்கி போய் வாங்கிடுறது. இவ்வளவு கொள்ள பண்ண காமிச்சு ஆசையை காமிச்சிட்டு தட்டு போட்டு மூடி கல்ல தூக்கி வைக்கிறது நியாயமாங்க? என்னடி இது? இங்க பாருங்க பீச் பயணம்னு வந்துட்டா போதும். சும்மா குளு குளுன்னு ஜாலியா இருக்கும் அந்த ஒரு நாளைக்கு. அவருக்கு டே வண்டினா பள்ளமேட்ல ஏத்தாம போனடா. இருக்கிற எல்லா பள்ளத்திலயும் விட்டு ஏத்தின்னு போயினுக்கிறான் பாரு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. உனக்கு தூக்கம் வராதா? தலையை விட்டு பார்க்கணுமாடா நீ?
சார் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலான்னு வந்தா ஒரு பெரிய சைஸ் பலூன் உள்ள உட்காந்துட்டு பண்டையில சோப்பு வர வச்சு என்கிட்ட அளவு எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்படி வந்து பட்டு கை மேல தூங்கலாம், எப்படிங்க வேலை செய்யறதுக்கு மனசு வரும்? சார் எஸ்கியூஸ் மீ தம்பி, இங்க பாருப்பா, நான் மீன் கிடைக்கல, வாயத்தோ ஒரே ஒரு மீன் மட்டும் கொடுப்பா, நாளைக்கு உனக்கு டசனா பிடிச்சி தரேன். அந்த நடுவில் இருக்கிற சாப்பாடு எடுக்கிறதுக்கு சும்மா சுத்தி கோயிலை சுத்தி வர மாதிரி வந்துன்னு இருக்கிறாரு. கொஞ்சம் கூட மனசே இல்ல, குளிக்க வச்சதுன்னு அனுப்புனேன். என்னடா இது? சார் படம் ரொம்ப விறுவிறுப்பான நிலைமையில போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. நான் குப்பையில கஷ்டப்பட்டு கொண்டு போய் போட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்து பெட்ரூம் வரைக்கும் தேடி கையில கொடுத்துட்டு போவாருன்னா பாருங்களா. என்னங்க திடீர்னு இவ்வளவு ஸ்டைலிஷா ஏரியா உள்ள வந்தீங்கன்னா உங்க ஆளுங்களும் உங்களை பார்த்து மிரண்டல்ல ஓடுவாங்க. நியாயமா நான் கூண்டு உள்ள இருக்கணும். அப்ப இப்ப நீதான் நாயா? நான் உன்ன வளர்க்கறேன்னா? அது சாதாரணமான ஊர் இல்லைங்க, குண்டு கொழுகுன்னு ஆரஞ்சு பூனைகளோட கோட்டை அது. காலங்காத்தால் 4 மணிக்கெல்லாம் எந்த கத்த வேண்டியவர் டியூட்டி முடிச்சுட்டு கண்ணெல்லாம் சோக்கி விழுறாரு. 2 கை 2 கால், இன்னும் 2 கை கால் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. சாப்பாடு கொடுக்க போற சந்தோஷங்க எகிரி குச்சாங்கன்னா அடியில் இருக்கிற பைப்பெல்லாம் எடுத்துட்டு வெளில வந்துட போறாரு. சார் சொல்றது என்னைக்குமே கேட்டது இல்லைங்க, 2 நிமிஷம் கேட்குற மாதிரி நடிக்க மட்டும் தான் செய்யறான். ஏதாச்சும் பரபரன்னு கடிச்சிக்கிட்டே இருக்கணுமா அவரு? அதனால தான் கேரட்டை ஃப்ரீசரில் போட்டு தூக்கி கொடுத்துட்டேன். நல்லா மொடக்குன்னு கடிச்சு தின்னுட்டு இருக்கிறான். ரொம்ப பயங்கரமான கோவக்காரரு. ஆனா சாப்பாட்டை மட்டும் மிஸ் பண்றதில்ல, உடனே வாங்கி வாயில போட்டு மென்னு தின்னுற வேண்டியது. டேய் இத்தினுண்டு குச்சி கிச்சி எடுத்துட்டு வந்ததுன்னா விளாட்ற. என்னடா இது? அடுப்பு எரிய வெளுத்திட்டு மரக்கட்டையெல்லாம் கொண்டு போய் நிறுகிற. ஆளையும் கட்டிங்கையும் பத்தியா? என்னது இது? நாக்கு பூச்சி மண்டை மேல நடமாடிக்கிட்டு இருக்குது. டேய் இதோ அனாவசியமான அனிமல்ஸ்லாம் உள்ள வரக்கூடாது, ஒழுங்கா ஓடி போயிரு. என்னங்க ரொம்ப சாஃப்டா அப்படியே ரொம்ப பவ்யமா கத்துறாரு அவரு. என்ன பார்த்துட்டு இன்னொரு நாய் வாங்கியே திருவன் இந்த பக்கத்துல இருக்கிற எருமையை வாங்கினாங்க. என்ன பார்த்துட்டதுக்கு அப்புறம் நாயை வாங்க கூடாத வாழ்க்கையில முடிவு எடுத்துட்டாங்க. கையை வச்சா காணா போகுது, கையை வைக்கலன்னா இருக்குது. என்ன வகையான பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம்? சார் பசியில கத்திக்கிட்டு இருக்கு, அதை ஆட்டோ டியூன் பண்ணி பாட்டெல்லாம் போட்டு விடுறாருங்க. எனக்கு கண்ட மெனிக்கு கோவம், பல்லு சந்தனெல்லாம் பூந்து வருது பாரு. அப்புறம் என்னங்க கோழியை கூட்டு வந்து போன் மேல உட்கார வச்சு பாட்டு போட்டுங்கிறீங்க? அப்படி என்னத்தை தாங்க அவர்கிட்ட சொல்லி தொலைச்சிங்க? எதனா 10 ஏக்கருக்கு எழுதி வச்சிட்டீங்களா? வாயை பிறந்த ஒரு மூடவே இல்லை இது வரைக்கும். ஆமா சும்மா மின்னல் வேகத்துல வந்து காலிஃபிளவர் இலையை பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏரி குளம் கொட்டை கம்மாயி சேத்து தண்ணி எல்லாத்துலயும் விளையாடுவாரு. பூந்து அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, வீட்டு தண்ணின்னு வந்துட்டாதான். டிராவலுக்கு தேவையான எல்லாத்தையும் பக்காவா பேக் பண்ணிட்டேன், வாங்க போலாம். சார் கல்லை வச்சு சூப்பரா இன்னும் டிசைனா விளையாடுறானுங்க சார் அவனுங்க. ஆள் பார்க்கதாங்க டெரரா இருப்ப. டம்மி பீஸ் வாழைப்பழத்தை கூட கடிச்சு தின்றதுக்கு பல்லு கிடையாது அவன்கிட்ட. பொருள் எல்லாத்தையும் தரத்தோட செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவார் அவரு.
கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா.